ஆக நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரத்திலே ஒரு ஸ்திரீயானவள் திருமணம் செய்து கொள்கிறாள். அவளுக்கோ நீண்ட நாட்களாக பிள்ளை பேறு இல்லாததினாலே ஊர் ஜனங்கள் அவளுக்கு வைக்கிற பெயர் மலடி. அப்பொழுது தேவதூதன் அந்த ஸ்திரீயினிடத்திலே தரிசனம் கொடுத்து, நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய் என்றார். 13:5 அவன் இஸ்ரவேலை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க தொடங்குவான் என்று சொல்லப்பட்டது. மத்தேயு 1ஆம் அதிகாரம் 21 அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான். பழைய ஏற்பாட்டில் தேவனுடைய தூதனானவர் தேவனுடைய வார்த்தையை கொண்டு வருகிறார். வரும்பொழுதெல்லாம் பேசுகிற சத்தத்தோடும் அவர் தேவனிடமிருந்து வருகிறதினால் அதிகாரத்தோடு பேசுகிறதாயும் அந்த துனியோடு இருக்கும். எப்பொழுதும் கர்த்தருடைய ஆணையை பிரகடனப்படுத்தி வாக்குத்தத்தங்களை மனிதர்களுக்கு கொடுக்கிறவராக இருந்தார். எடுத்துக்காட்டாக மோசேயுடன் முட்செடியில் பேசியது, ஆபிரகாம் தன் பிள்ளையின் மீது கத்தியை போடும்பொழுது பேசினது, அதே போல யோசுவாவோடு பேசினது, மற்றும் கிதியோனிடம் பேசினார், மற்றும் மனோவாவுடன் பேசினார். இப்படி அநேக இடங்களை நாம் எடுத்துக்காட்டாக சொல்லலாம். குறிப்பாக திரியேக தேவனில் ஒருவர் மட்டும் மனிதரின் கண்களுக்கு காணப்பட்டவராயும் மனிதர்களோடு மனிதராக வாழ்ந்தவராய் இருக்கிறார் என்றால் அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நாம் சற்றே உற்று நோக்கி ஆராய்ந்து பார்ப்போமானால் தேவனுடைய தூதனாக பழைய ஏற்பாட்டில் தோன்றினது இயேசு கிறிஸ்துவையே கருதலாம் என்று வேத வல்லுநர்கள் வலியுறுத்துகிறார்கள். இதை குறித்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள். அடியேனும் உங்களுடைய கருத்துக்களை தெரிந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். இஸ்ரவேலர்கள் என்று சொல்லும் பொழுதே நமக்கு நினைவுக்கு வருவதெல்லாம் கீழ்ப்படியாமை, அடக்குமுறை, மனந்திரும்புதல் மற்றும் விடுதலை. இந்த 4ம் கடிகாரத்தின் முல்லை போல கீழிருந்து மேலாகவும் மேலிருந்து கீழாகவும் திரும்ப திரும்ப நடப்பதை நாம் நியாயாதிபதிகளின் புத்தகத்திலே நாம் பார்க்க முடிகிறது. இதனுடைய வாழ்க்கை வரலாற்றை நம்முடைய சேனலிலே ஒவ்வொரு பதிவுகளாக ஒவ்வொரு நியாயாதிபதிகளின் வாழ்க்கை வரலாற்றை பதிவு செய்திருக்கிறோம். அந்த வீடியோவின் லிங்கை இந்த பதிவின் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் அதில் போயும் பார்க்கலாம். நியாயாதிபதிகளின் புத்தகம் முழுக்க இயேசுவின் காலடி தடங்களாக இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. எப்படி? வாருங்கள் பார்ப்போம். ரட்சிப்பு, பாவ மன்னிப்பு, பாவத்திலிருந்து விடுதலை. இஸ்ரவேலர்களின் கீழ்ப்படியாமை, தொடர்ந்து ஒடுக்குமுறை, பாடுகளின் மத்தியிலும் வேதனையின் மத்தியிலும் தேவன் தம் மக்களை பாவத்திலிருந்து விடுவித்து அவர்களை மீட்டெடுத்து இரட்சகரின் வாக்குறுதியை நியாயாதிபதிகள் புத்தகம் புதிய ஏற்பாட்டின் நிழலாக பதிக்கப்படுகிறது. இஸ்ரவேலர்களின் வர இருக்கும் மெசியாவின் இந்த எதிர்பார்ப்பை இறுதி நியாயாதிபதியான சிம்சோன் மீட்பரான இயேசுநாதரை முன்னறிவித்து தேவன் தம் மக்களை மீட்பதற்கு நியாயாதிபதிகளை மீண்டும் மீண்டும் எழுப்பும் விதத்திலே காணப்படுகிறது. பழைய ஏற்பாட்டில் நியாயாதிபதிகள் தற்காலிகமான இரட்சகராக இயேசுவின் மாதிரியாகவும், ஆனால் இயேசு தம்மை நம்புகிற அனைவருக்கும் இரட்சிப்பை கொண்டு வரும் இறுதி மற்றும் நித்தியமான மீட்பின் திறவுகோலாக இருந்து இரட்சகராக இருக்கிறார். நியாயாதிபதி புத்தகத்தில் வருகிற எல்லா நியாயாதிபதிகளும் இஸ்ரவேல் ஜனங்களை அவருடைய எதிரிகளின் கைகளிலிருந்து தப்புவிக்கவும் நீங்களாக்கி அவர்களுக்கு சமாதானத்தையும் இரட்சிப்பையும் கொடுக்கிற விதத்திலே இருக்கிறதினாலே அவர்கள் தற்காலிக இரட்சகராக இருக்கிறார்கள். ஆக இவர்கள் இஸ்ரவேலர்களை இரட்சிப்பதினாலே இவர்கள் இயேசு கிறிஸ்துவின் முன்னோடியாக இரட்சிக்கிறவராக இருக்கிறதை நம்மால் காண முடிகிறது. நியாயாதிபதிகளில் கிதியோன். மீதியானியர்களின் ஒடுக்குமுறையிலிருந்து இஸ்ரவேலரை விடுவிக்க கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட கிதியோன் மிக முக்கிய பங்கை வகிக்கிறான். 6ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே
கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ, நீ இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி இரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார். அதற்கு கிதியோன், என் ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை எதனால் இரட்சிப்பேன்? இதோ மனாசேயின் என் குடும்பம் மிகவும் எளியது, என் தகப்பன் வீட்டில் நான் எல்லோரிலும் சிறியவன். இங்கே சிறியவன் என்பது தாழ்மையான உள்ளம் கொண்டவன் என்றும் சாதுவான இயற்கையான குணம் கொண்டவராக இருக்கிறார் என்றும் எண்ண முடியும். 6ஆம் அதிகாரம் 24வது வசனத்திலே கிதியோன் கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா ஷாலோம் என்று பெயரிட்டான். 7ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில், நானும் என்னோடு இருக்கும் சகல ஜனங்களும் எக்காலம் ஊதும் பொழுது நீங்களும் பாளையத்தை சுற்றி எங்கும் எக்காலம் ஊதி கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் என்று சொல்வீர்களாக என்றான். இது இயேசு கிறிஸ்துவின் முதல் வருகை, இரட்சிப்பு மற்றும் 2ஆம் வருகையின் போது எக்காலம் போன்றவற்றை முன்னோடியாக நாம் பார்க்க முடிகிறது. இயேசு கிறிஸ்துவும் அன்புள்ளம் கொண்டவராகவும் இரக்கம் உள்ளவராகவும் தான் பிறக்கும் பொழுது வீடு கூட இல்லாமல் ஒரு மாட்டுத் தொழுவத்தில் பிறந்து மிக எளிமையான பிறப்பை பெற்றார் என்பதை நாம் இங்கே ஒப்பிட முடிகிறது. அடுத்ததாக தெபோராள் நியாயாதிபதியாகவும் தீர்க்கதரிசியாகவும் இருந்தார். மற்றும் எப்படி இயேசு கிறிஸ்து திரளான மக்களை தன் மெய் ஞானத்தினால் வழி நடத்தினாரோ அதே போல தெபோராலும் பெரும் திரளான ஜனங்களை தன்னுடைய சொல்லாண்மையால் வழிநடத்தி பாராக்கை வழிநடத்தி இஸ்ரவேலுக்கு சிம்ம சொப்பனமாக இருந்த இஸ்ரவேலர்களை அநியாயமாய் வழிநடத்தி கிராமங்களை பாழாய் போயிருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. சிசேரா என்பவன் இஸ்ரவேலரை கொடுங்கோலாட்சி செய்தான். கிட்டத்தட்ட 20 வருடம் கொடுமையாய் நடத்தி பாடுகளை பட வைத்தான். தெபோராளின் வழிநடத்துதல் மற்றும் இறுதியாக ஏபேரின் மனைவியாகிய யாகேல் என்பவள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் சிசேரா என்பவனை கொன்றாள். எப்படி என்றால், தெபோராளின் வழிநடத்துதலினாலே பாராக்கின் படையானது சிசேராவிற்கு எதிராக போர் முனையிலே போராடுகிறார்கள். பாராக்கின் வலிமையால் சிசேரா தன் ரதங்களையும் தன்னுடைய வீரர்களையும் இழக்கிறான். வீரர்களை இழந்ததினாலே அவனுடைய ரதங்களிலிருந்து இறங்கி கால்நடையாய் ஓடுகிறான். அப்படி ஓடுகிற பொழுது அந்த இடத்திலே ஒரு கேணி இருக்கிறது. கேணி அண்டையிலே ஒரு வீட்டை கட்டி அங்கே வாழ்கிற ஏபேரின் குடும்பம் இருக்கிறது. ஏபேரின் மனைவி அவளுடைய குடிசையிலே இருக்கிறாள். சிசேரா போய் அவளிடத்திலே உதவிக்கு தண்ணீரை கேட்கிறான். யாகேலோ அவனுக்கு குடிக்க தண்ணீர் அல்ல, வெண்ணெயை கொடுத்து தூங்க வைக்க செய்வதாக செய்து தூங்கும்போது அவன் தலையிலே பெரிய ஆணியை பார்த்து அவன் தலையிலே அடித்து அவனை கொன்றும் போட்டாள். தெபோராள் நியாயாதிபதியாகவும் தீர்க்கதரிசியாகவும் இருந்தால், தெபோராவின் காலத்திலே சிசேரா என்பவன் தன்னுடைய தலையில் ஆணி அடிக்கப்பட்டவனாய் இறந்தான். இதை பார்க்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக இரட்சகராய் வந்தார். அவர் சிலுவை மரத்திலே அவர் ஆணிகளால் அடிக்கப்பட்டு அவர் பலியான பொழுது சாத்தானின் தலையை நசுக்கினார். அதே போல தெபோராள் நியாயாதிபதியாகவும் ஞானத்தினாலே பாராக்கை வழிநடத்தி பாராக் தன்னுடைய படை வல்லமையினாலே சிசேராவை சிதற பண்ணி அவனுடைய ரதத்திலிருந்து இறங்கி ஓட செய்ததினாலே யாகேல் என்பவள் அவளுடைய துணை கொண்டு சிசேராவின் தலையை நசுக்கினதினாலே இஸ்ரவேலர்களுக்கு இரட்சிப்பையும் சமாதானத்தையும் விடுதலையும் கொடுத்தார். இது இயேசு கிறிஸ்து சாத்தானின் தலை நசுக்கினதையும் தெபோராலும் பாராக்கும் யாகேலின் துணை கொண்டு சிசேராவின் தலை நசுக்கினதனால் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னோடியாக இந்த சம்பவம் நடந்திருக்கிறதை நம்மால் உணர முடிகிறது.